தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலால் ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து மருத்துவர் அஸ்வின் ஷியாம் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். ஜென்ரலாக இப்போ வெயிலில் போகும்போது கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஜென்ரலாக கொஞ்சம் நிழலில் போய் நிற்கலாம், ஒரு மரத்தடி அந்த மாதிரி ஏதாவது போய் நின்றுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். தண்ணிங்கிறது ஃபுல்லாக அப்படியே குடிக்காமல் சிப் பை சிப்பாக சிறுக சிறுக குடிக்கிறது நல்லது. அப்போ தான் அப்சார்ப்ஷனும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உடம்புல ட்ரெஸ் கொஞ்சம் டைட்டாக போட்டிருந்தா அதுவும் உடம்புல காற்று சர்க்குலேஷன் இருந்தது அதனால தடைப்படும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டாலே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்தால் முக்கியமாக முதியவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹீட் ஸ்ட்ரோக் வரவங்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு அதுக்கான தகுந்த மெடிசன்ஸோ நரம்பு வழியாக இன்ஜெக்ஷன் ஏற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரம் அவங்கள ரெக்கவர் பண்ண. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ் முடியும். ஜென்ரலாக இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மயக்கடிச்சு ரோட்டில் விழுறவங்களுக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் தண்ணி கொடுக்குறேன், சோடா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க. அது கொடுக்கக்கூடாது. மயக்கம் சுயநலம் இல்லாதவங்களுக்கு சோடா ஏதாவது கொடுத்தா அந்த இது நுரையீரலில் போயிட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள ஒரு நிழலான இடத்திற்கு மாற்றி சுற்றி கூட்டம் கூடாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ரெடி பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம். அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல மிக சிறந்த உதவி.